ராசியில 3ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல அமரும் பட்சத்தில, நீங்க வந்து உங்களோட கடமைகள உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு வந்து சொல்லிட்டே இருந்து அத செய்ய வச்சு, அதன் மூலியமா உங்களுக்கு நல்ல பேரும், புகழும், காசும், பணமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள ஏற்படுத்தி குடுக்க போறாரு. இன்னொன்னு விஷயம் சொல்லிர்றேன். ராகு வந்து ராசியில இருந்து அந்த மனச்சோர்வெல்லாம் குடுப்பாங்க. மனக்குழப்பத்த குடுப்பாருன்னு சொன்னேன் இல்லையா? இந்த மாதம் அப்படி இருக்க போறதில்ல. காரணம் என்னன்னா, இந்த ராகு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவோட தொடர்பு பட்டு சூரியனும், புதனும் இருக்கிறாங்க. அப்படின்னும்போது வந்து எந்த வழியிலலாம் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு எல்லா வாய்ப்புகளையுமே தேடக்கூடிய ஒரு மனநிலைக்கு உங்கள கொண்டு போயிரும். அதாவது அ கமிட்மெண்ட் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெறது ஒரு வகையில கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகும், கடன் சுமைகள் கூடும். அதெல்லாம் இருக்கு தான். இருந்தாலும் வருமான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாவே இருக்குன்றதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதனும், ராசியில ராகுவும் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் திடீரென தொடர்புல வந்துருவாங்க. ராகுவுக்கு 5ல சூரியன், புதன் அப்படின்ற மாரி வந்துறதுனால, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ல சூரியனும், புதனும் இருந்தா, பல வழியில சம்பாதிக்கக்கூடிய யோகம் பெற்றவங்கன்னு அர்த்தம். ஆ சூரியன் வந்து ராகுக்கு 9ஆம் இடத்துல தான் வரக்கூடாது. 5ஆம் இடத்துல வரலாம். ஏன்னா சூரியனுக்கு ராகுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் வந்தா, சூரியனுக்கு ராகுவோட பார்வை இருக்கும். அந்த பார்வை